Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வைரஸ் புதுசு கிடையாது. இது வந்து ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ன்றது நுரையீரலில் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ், அவ்வளோதான். இப்போ நுரையீரலில் பாதிக்கக்கூடிய வைரஸ்னால் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ கொரோனா எடுத்துக்கோங்க, பன்னிக்காய்ச்சல் ஃப்ளூ எடுத்துக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சின்சியல் வைரஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த HMPV. இது நம்ம ஊரில் முன்னாடியே இருந்திருக்கானா? ஆமாம் இருக்குது. இப்போ ஏன் அப்போ அது பேசும் பொருளாக ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு இவ்வளோ பேனிக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு காரணம் நான் பார்க்குறது என்னென்னா சைனா தான். மருந்து போட்டிங்கன்னா 1 வாரம், மருந்து போடலைன்னா வந்து 7 நாள்ன்ற மாதிரி சரியாயிடும். இதுதான் நார்மலாக ரொட்டீனாக நடக்குது. ஆனால் வந்துட்டு திருப்பி ஒரு 2 வாரம் போனதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, 70 வயசு மேலே இருக்காங்கன்னா சில பேருக்கு அந்த தொண்டையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி லங்ஸை பாதித்து லங்ஸில் வந்து நிமோனியாவை ஏற்படுத்துது. எப்போ அச்சப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து இறப்பு சதவீதம் அதிகமாகிட்டே போகுது, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, வெண்டிலேட்டருக்கு போகிறாங்க, கொரோனா மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா நானே ஒரு சேனலில் கூப்பிட்டு திருப்பியும் பேசுகிறேன். அப்போ கொரோனா ஏன் பேச்சு பொருளாக ஆச்சுன்னா, நாங்கள் நிறைய பேர் கொத்தாக இறந்துக்கிட்டு இருந்தாங்க, புரியுதா? அப்போ அதனால தான் அப்போ அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு லாக்டவுன் போடுறோம். வெளியே வரையே வராதிங்க, பரப்பாதீங்க, நோய் கொஞ்சம் வந்து குறையட்டும், அதுக்குள்ளே தடுப்பூசியை கண்டுபிடிக்கல, எல்லாருக்கும் தடுப்பூசியை போடுறாங்க. அங்கே பல வேலைகள் நடக்குது, புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. 2-3 கேஸ் வந்துட்டு பெங்களூர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்த ஒரு வாரத்தில் 100 கேஸ் கூட ஆகலாம். ஆனால் அந்த 100 பேரில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது தான் இப்போ டிபேட். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் தடுப்பூசி நிறைய போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இன்டெரக்டாக அதுக்கு ஒரு பெனிஃபிட் இதில் ஒரு 50% கிடைக்கும். ஆனால் வயசானவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்குனா தடுப்பூசி, வயசானவங்களும் தடுப்பூசி கிடையாதுன்னு இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறு. கொரோனாலே அதிகமாக இறந்தது வந்து குழந்தைங்களுக்கும் பாதிச்சது, வயசானவங்க பாதிச்சு. ஆனால் அதிகமாக இறந்தது யார்? வயசானவங்க தான். டூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தம் அடிக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா சிகரெட் பிடிச்சி உங்களோட லங்ஸ் நீங்களே வந்து குறைச்சிக்காதீங்க. அப்போ வந்து ஈஸியாக தெரியுது, நீங்கள் சில பேரை பார்த்து சிரிக்கிறீங்கன்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லங்ஸில் ஈஸியாக இப்போ இன்ஃபெக்ஷன் வரும். ஒன்று, இந்த பயப்படுறவங்க மாஸ்க் போடுறாங்க. இரும்பல் தொந்தரவு இருக்கிறவங்க மாஸ்க் போடுறது இல்லை. இப்போ நான் தான் நோயாலே எனக்கு இரும்பல் ஜுரம் இருக்குன்னா, இவன் பப்ளிக்கில் பஸ்ஸில் உட்காந்து நல்லா என்னம்மா அப்படின்னு வந்துட்டுருப்போம். ஆனால் வந்துட்டு பயந்துட்டு இருக்கவங்களாம் மாஸ்க்கை போட்டுட்டு எனக்கு வந்துருமோ அப்படின்றப்பாங்க. ஆனால் இங்கே யார் போடணும்னா, யாருக்கு தொந்தரவு அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நம்மளுக்கு இது இருக்குது, நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். கண்டே பிடிக்க முடியாது. ஹெல்த்னாலே வந்து எல்லாருக்கும் அதில் ஒரு வைரஸ் வருது, அது ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மக்கள் ரொம்பவே பயப்படுவோம். ஸோ அந்த வகையில் HMPV வைரஸ் வந்து இப்போ பயங்கரமாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டாக்டர் சபரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், இதை பற்றி இது என்னென்ன ஆக்சுவலி மக்களுக்கு தெரியலன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணும்? இல்லை, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வைரஸ் வந்து போன வருஷம் வந்துட்டு நானே சென்னையில் ஒரு 4-5 கேஸ் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 4-5 கேஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம சக மருத்துவர்கள் நிறைய பல்மனாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வைரஸ் புதுசு கிடையாது. இது வந்து ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ன்றது நுரையீரலில் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ், அவ்வளோதான். இப்போ நுரையீரலில் பாதிக்கக்கூடிய வைரஸ்னால் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ கொரோனா எடுத்துக்கோங்க, பன்னிக்காய்ச்சல் ஃப்ளூ எடுத்துக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சின்சியல் வைரஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த HMPV. ஸோ பல்வேறு வகையான வைரஸ் இருக்குது. அதில் HMPV ஒன் ஆஃப் த வைரஸ், அவ்வளோதான். இது நம்ம ஊரில் முன்னாடியே இருந்திருக்கானா? ஆமாம் இருக்குது. இப்போ ஏன் அப்போ அது பேசும் பொருளாக ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு இவ்வளோ பேனிக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு காரணம் நான் பார்க்குறது என்னென்னா சைனா தான். ஏன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாலையும் இந்த மாதிரி சைனாவில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு லெவலில் பேண்டமிக் லெவலில் லாக்டவுன் லெவலில் போய் முடிஞ்சுது. அதே மாதிரி இது ஏதாவது ஆக்கிடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அச்சம், பேனிக்கு எல்லாருமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட சைனா என்ன சொல்கிறாங்க, கேஸ் ஏறுது எங்களுக்கு அவ்வளோதானே தவிர சைனா இந்த இடத்துல இங்கே இறப்பு சதவீதம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸும் வரல. சைனாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே ஒன்றும் பதப்பதப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, இயல்பு வாய்க்கிறதான எல்லோரும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கூலாக தான் அவங்களும் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம லெவலில் வந்து பயப்பட வேண்டிய அவசியன்றது சுத்தமாக கிடையாது. இது நுரையீரலை பாதிக்கக்கூடிய வைரஸ்ன்றும் போது இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ். இது எப்படி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இரும்புறாங்க தும்புறாங்கன்னா காற்று வழியாக பரவக்கூடியது தான். அப்போ ஒருத்தவங்க வந்து இரும்புறாங்க தும்புறாங்க போது எதிர்க்க இருக்கிறவங்க அதை சுவாசிக்கிறாங்க போது அந்த வைரஸ் வந்து மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் போய் உட்காருது. உட்காந்த உடனே ஒரு 2-3 நாட்களில் தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, மூக்கில் தண்ணி, தும்பல், அதுக்கப்புறம் மைல்டான ஒரு ஜுரத்தை ஏற்படுத்துது, அவ்வளோதான். அப்புறம் ரஜினிகாந்த் சார் சொன்ன டைலாக்னு ஞாபகம் வச்சுக்கணும், மருந்து போட்டிங்கன்னா 1 வாரம், மருந்து போடலைன்னா வந்து 7 நாள்ன்ற மாதிரி சரியாயிடும். இதுதான் நார்மலாக ரொட்டீனாக நடக்குது. ஆனால் வந்துட்டு திருப்பி ஒரு 2 வாரம் போனதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, 70 வயசு மேலே இருக்காங்கன்னா சில பேருக்கு அந்த தொண்டையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி லங்ஸை பாதித்து லங்ஸில் வந்து நிமோனியாவை ஏற்படுத்துது. நிமோனியா ஏற்படுத்தி மூச்சு தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது தான் சில பேர் அதில் ரொம்ப ரேராக வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த HMPV வைரஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்.
ஓகே. ஸோ இப்போ இது ஒரிஜின் வந்து சைனா தானா? ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து இந்த கேசஸ் அங்கே சைனாவில் அதிகமாகுதுன்னும் போது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க அப்புறம் சைனாலேருந்து பல பேர் ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வருவாங்க அங்கே போவாங்கன்னும் போது அந்த வைரஸ் இங்கேயும் வந்து நம்மளுக்கு பரவுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் ஆல்ரெடி இது இருக்குது, புரியுதா நான் சொல்கிறது? இது யாரும் நம்ம பெரிய அளவில் டெஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ ஒருத்தங்க என்கிட்ட வராங்க அங்கே பேஷண்ட்டாக, சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க, வராங்க வந்துட்டு எனக்கு இரும்பல் சளி அப்படின்னு வராங்க. இப்போ அவங்க ஓபிலி பேசிஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு 15,000 செலவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெறும் பேரஸ்டமால் மாத்திரை எழுதிட்டு ஒன்றும் இல்லைங்க வைரஸ் இந்த HMPV தான் ஒரு 7 நாள் சரியாயிடும்னா அவன் கோவப்படுவானா பட மாட்டான். ஒரு டெஸ்ட் எடுக்கிறோன்னா அந்த டெஸ்ட்னால வந்துட்டு இதை கண்டுபிடிச்சி என்ன யூஸ்ன்னு இருக்குது, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வர பேஷண்ட்டுங்க இரும்பல் சளின்னு வராங்க, டெய்லி ஒரு 30 கேஸ் நான் வர 30ங்களாம் நீ 15,000 கொடுத்து டெஸ்ட் எடு, 15,000 கொடுத்து டெஸ்ட் எடு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் என்ன அதில் வந்து ட்ரீட்மெண்ட் வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லையா? ஸோ கண்டுபிடிக்கிறது என்ன ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தண்ணி குடி, நிறைய காய்கறி பழம்லாம் சாப்பிடு, பேரஸ்டமால் மாத்திரை போடுன்னு மட்டும் தானே இருக்குது. அதனால் வந்துட்டு HMPV வந்து நம்ம ரொம்ப அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ உதாரணத்தை சொல்கிறேன். எப்போ அச்சப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து இறப்பு சதவீதம் அதிகமாகிட்டே போகுது, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, வெண்டிலேட்டருக்கு போகிறாங்க, கொரோனா மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா நானே ஒரு சேனலில் கூப்பிட்டு திருப்பியும் பேசுகிறேன், ஓகேங்களா? இல்லைங்க இங்கே ஏதோ தப்பு நடக்குது, கேசஸ் அதிகமாகுது, HMPVக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. HMPV யூஸ்வலாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொன்னோன்னா உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? வடிவேலு சார். இப்போ வடிவேலு சார்னாலும் உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ திடீர்னு வடிவேலு சார் வந்து ஒரு படத்தில் 2 கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் வெட்டுறாரு, கொலை பண்ணுறாரு அப்படின்னும் போது நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? அவ்வளோதான். அதே மாதிரி இந்த HMPV வைரஸை நான் ஒரு வடிவேலு சாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அதை கட்டி எடுத்து எல்லாரையும் கொலை பண்ணுது அப்படின்னா நான் அதை வித்தியாசமாக பார்ப்பேன். அப்போ உலகத்தோட மொத்த பார்வையும் சைனாவை நோக்கி திரும்பும். எப்படியா உங்கள் ஊரில் மட்டும் இந்த வர HMPV டிஃப்ரெண்ட்டாக இப்போ பிஹேவ் பண்ணுது, எப்படி திடீர்னு பல பேரை கொள்ளுது அப்படின்ற மாதிரி சைனாவை நோக்கி பார்வை எழும். ட்ரம்ப் ஜி, புட்டின் ஜி, எல்லா ஜியும் சைனா ஜியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது வந்து நடந்தால் தான். இப்போ இது ஹைப்போதெட்டிக்கல், ஓகே? அப்படி நடந்ததுன்னா அதை நம்ம அப்போ பேசுவோம். இப்போதைக்கு இங்கே இறப்பு சதவீதம் ஒன்றும் கிடையாது. கேசஸ் இருக்குமானா இருக்க தான் செய்யும், ஓகேங்களா? ஏன்னா இப்போ டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ் தான் வரும் அப்படின்னும் போது யாரும் பயப்படாதீங்க. ஸோ இப்போ கோவிட்மே அப்படி அங்கேருந்து நார்மலாக வந்த ஒரு விஷயம் தான் அது பூதாகரமாயிடுச்சா? கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நார்மலாக வந்த விஷயம் தான். பூதாகரமாக என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே இறப்பு எப்போங்க அது பூதாகரம்ன்ற பேர் வருதுன்னா, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க, பேஷண்ட் ஆக்சிஜனுக்கு போகிறாங்க, பேஷண்ட் வென்டிலேட்டருக்கு போகிறாங்க, பேஷண்ட் செத்துடுறான். அப்படின்னும் போது தான் ஒரு இடத்துல பிரச்சனை வருது, புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஓபி பேசிஸில் ஒரு இருமல் சளின்னு வந்துட்டு சரியாயிட்டு 2-3 நாளில் போகிறான்றது அங்கே பிரச்சனை கிடையாது. அப்போ கொரோனா ஏன் பேச்சு பொருளாக ஆச்சுன்னா நாங்கள் நிறைய பேர் கொத்தா இறந்துக்கிட்டு இருந்தாங்க, புரியுதா? அப்போ அதனால தான் அப்போ அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு லாக்டவுன் போடுறோம். வெளியே வரையே வராதிங்க, பரப்பாதீங்க, நோய் கொஞ்சம் வந்து குறையட்டும், அதுக்குள்ளே தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற எல்லாருக்கும் தடுப்பூசியை போடுறான்ட்டு அங்கே பல வேலைகள் நடக்குது, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. 2-3 கேஸ் வந்துட்டு பெங்களூர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்த ஒரு வாரத்தில் 100 கேஸ் கூட ஆகலாம். ஆனால் அந்த 100 பேரில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது தான் இப்போ டிபேட். அப்போ இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசணும், நிறைய ஆய்வுகள் செய்யணும், என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி. அப்போ சைனாவை நோக்கி கேள்விகள் எழும். இல்லைன்னும் போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்றதான் நம்ம பார்வையாக இருக்குது. அண்ட் இப்போ ஓல்டேஜ் விமன் ஆர் மென் இல்லைனா வந்து சைல்டு இவங்களுக்குலாம் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக? கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஓல்டேஜ் வந்து வயசு எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கும். அப்படி குறவாக இருக்கும் போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக போகும். அப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் தடுப்பூசி நிறைய போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இன்டெரக்டாக அதுக்கு ஒரு பெனிஃபிட் இதில் ஒரு 50% கிடைக்கும். ஆனால் வயசானவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ வயதானவர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து தடுப்பூசியே போடுறது இல்லை. ஆனால் வயதானவர்கள் தடுப்பூசி போடணும், அதுதான் அடல்ட் இம்யூனைசேஷன், அடல்ட் வேக்சினேஷன். ஆனால் யாரும் அதை போடுறதில்ல. வருஷம் 60 வயசு மேலே இருக்கவங்க ஃப்ளூ வேக்சின் போடணுன்னு இருக்குது, யார் போடுறா? கிடையாது. 5 வருஷம் உடனே நிமோனியா வேக்சின் போடணுன்னு இருக்குது, யார் போடுறா? கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு விழிப்புணர்வும் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஈடுபாடும் கிடையாது. நம்ம வயசானவங்க, நானே ஒரு பேஷண்ட் கிட்டப்பா நீங்கள் ஒரு வேக்சின் போடுப்பான்னு சொன்னோம்னா உடனே என்ன பார்த்து கேட்குறேன், நான் என்ன குழந்தையான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்களுக்குனா தடுப்பூசி, வயசானவங்களும் தடுப்பூசி கிடையாதுன்னு இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறு. கொரோனாலே அதிகமாக இறந்தது வந்து குழந்தைங்களுக்கும் பாதிச்சது, வயசானவங்க பாதிச்சு. ஆனால் அதிகமாக இறந்தது யார்? வயசானவங்க தான். வீட்டில் எல்லாருக்கும் அம்மா இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்கன்னு தான் ஃபோன் வச்சே தவிர என் குழந்தை இறந்துட்டான்ற ஃபோன் பெருசாக வராது, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அதனால் வந்துட்டு கொரோனாலேயே வயதானவங்க தான் வயது இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்க எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேர் வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன், சைனாவில் இருக்கிற ஒரு தமிழில் பேசுகிற ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்கே இருக்கிற சில பேர் தமிழில் யூடியூப் போடுறவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக ஆக்கி ஒரு சைனாக்கு ஒரு டிஃபேம் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நானும் இப்போ அவ்வளோதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இவ்வளோ தான் பார்க்கணும் இப்போதைக்கு. வந்து இது ஒரு வந்து வடிவேல், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் வடிவேலாவை வச்சுப்போம், ஓகேங்களா? வடிவேல் உருமாறுறாரு,
ரோல் எடுக்கிறாருன்றது இறப்பு சதவீதத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான். அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு நான் பார்த்த ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டு வைரஸ் வந்துட்டு தாக்கிட்டு போகுது. ஒரு கொடூரமாக வந்து பல பேர் இறக்கக்கூடிய வைரஸ்ன்றது கிடையாது. அதனால் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு பேனிக் ஆக வேண்டாம், மக்களை வந்து பயமுறுத்த வேண்டாம், கூலாக இருக்கும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன இதில்? டூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தம் அடிக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா சிகரெட் பிடிச்சி உங்களோட லங்ஸ் நீங்களே வந்து குறைச்சிக்காதீங்க. அப்போ வந்து ஈஸியாக தெரியுது நீங்கள் சில பேரை பார்த்து சிரிக்கிறீங்கன்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லங்ஸில் ஈஸியாக இப்போ இன்ஃபெக்ஷன் வரும். ஒன்று, காற்றெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான டூஸாக வந்து இருக்குது, ஓகேங்களா? இதை தாண்டி வந்து சில பேர் கேட்குறாங்க டயட் என்ன சாப்பிட்றதுன்றாங்க. டயட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நுரையீரல் உள்ள போகிறது காற்றா இல்லைன்னா சாப்பாடா? காற்று. அவ்வளோதான். இது ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுரையில் காற்று தான் போதுன்னும் போது காற்று நல்லா இருக்கிறது தான் மெயின். காற்றுல தான் கிருமி இருக்குது, காற்றுல தான் தூசி இருக்குது, காற்றுல தான் புகை இருக்குது. அதுக்கு பதில் சாப்பாடு தான் 100 பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ சாப்பாடை தாண்டி நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய மரங்கள் வளருங்க, சிகரெட்டை குறைங்க, வாகனங்களை கம்மி பண்ணுங்கள். இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை. அப்போ அரசாங்கம் நோக்கி தான் நம்ம கேள்விகளை வைக்கிறோம், ஓகேங்களா? அப்போ நம்ம ஏர் குவாலிட்டி, ஏரை பியூராக வச்சுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண வைங்க. இவ்வளோ மெட்ரோஸ் இருக்குது, இது இருக்குன்னும் போது அதை யூஸ் பண்ண வைங்க. வாகனங்களை எவ்வளோ குறைக்க முடியும்னு பாருங்கள். இதாண்டி ஸ்மோக்கர்ஸ் எப்படி கம்மி பண்ண முடியும்னு பாருங்கள். பிளான்ஸ் எப்படி நட முடியும்னு பாருங்கள். இப்போ பிளான்ட்டெல்லாம் வந்து செடிங்களெல்லாம் மரங்கள்லாம் வெட்டி தான் பில்டிங் வந்துட்டு இருக்கு. இப்போ செடி மரங்களும் கிடையாது. ஸோ க்ரீனரின்றது ஏரியா குறையுது. அப்படின்னா அந்த க்ரீனரியெல்லாம் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ காற்று குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நமக்கு நுரையீரல் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டூஸு. இதை தாண்டி பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ என்ன வாடிக்கைன்னா இந்த பயப்படுறவங்க மாஸ்க் போடுறாங்க, இரும்பல் தொந்தரவு இருக்கிறவங்க மாஸ்க் போடுறது இல்லை. இப்போ நான் தான் நோயாலே எனக்கு இரும்பல் ஜுரம் இருக்குன்னா இவன் பப்ளிக்கில் பஸ்ஸில் உட்காந்துட்டு நல்லா என்னம்மா அப்படின்னு வந்துட்டு இருப்பான். ஆனால் வந்துட்டு பயந்துட்டு இருக்கவங்களாம் மாஸ்க்கை போட்டுட்டு எனக்கு வந்துருமோ அப்படின்றப்பாங்க. ஆனால் இங்கே யார் போடணும்னா யாருக்கு தொந்தருக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா அவன் தான் 100 பேருக்கு பரப்ப போகிறான். அப்படின்னும் போது இங்கே ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் எல்லாரும் மாஸ்க்கை போடுங்கன்றதான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை தாண்டி வந்து மற்றவங்கள போட வைக்கிறதுன்றது. இதை தாண்டி கோவிட்ல எப்பயுமே பேசுகிற மாதிரி இந்த ஓரல் ஹைஜீனு, கையை கழுவிக்கவங்க, கொண்டு போகாதீங்க, இது எல்லாமே வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்குது. இந்த மாஸ்க் ஆகணும் எனக்கே கிளினிக் நடக்குது. இன்ஃபேக்ட் நான் கிளினிக்கில் நம்ம வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து 10 ரூபா செலவு பண்ணி நான் ஒரு மாஸ்க்கை மாட்டி விட்டு உள்ள வாடான்றேன். உள்ளே வருவான், மாஸ்க் வாங்கிட்டு உள்ளே வருவாங்க. உள்ள பேஷண்ட் உள்ளே வந்த உடனே அப்படி இறக்கிட்டு சார் எனக்கு வந்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு கதை. புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ மாஸ்க்கை கைட்டிட்டு இரும்புறாங்க. மாஸ்க் கொடுக்குறதே இரும்பும் போது மாஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்கு தான். ஸோ இந்த கான்செப்ட்லாம் தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, யாரெல்லாம் இன்ஃபெக்டாக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து மாஸ்க்கை போட்டுட்டு சுற்றினீங்கன்னா பல பேருக்கு பரவாது. இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான கான்செப்ட். அதனால தான் நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நகைச்சுவாக சொல்கிறேன். அதனால் புரிஞ்சுக்கோங்கன்றது தான் நம்ம பாயிண்ட். சார், இப்போ இதுவுமே கோவிட் மாதிரி நம்ம ஐசோலேட்டடாக இருக்கணுமா இல்லை மாஸ்க் போட்டே நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? அவ்வளோதானுங்க பண்ண முடியும். இப்போ வந்து ஐசோலேட்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி பேசினோம்னா இப்போ லாக்டவுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளுற மாதிரி ஆகிடும். புரியுதா நான் சொல்கிறது? அது மாதிரிலாம் போட்டு மக்களை அச்சப்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறது, இன்ஃபெக்ட் ஆன ஒரு 2-3 நாள் நல்லா வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆங்கிளை நீங்கள் கடைப்பிடிக்கிறது தான் மெயின். இப்போ அரசாங்கமும் இப்போ டாக்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வீட்டிலே இருங்க, இரும்பல் இருங்க, வீட்டில் இருங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாம் லாக்டவுன்னு பயந்துருவாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ அது வந்து நம்ம அந்தளவுக்கு அச்சப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இரும்பல் சளின்றது இந்த அக்டோபர் நவம்பர் மாதம்லாம் நல்லாவே வருது போகுது. அதனால் வந்து பெருசாக நம்ம வந்து பயப்பட வேணான்றது தான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. சார், இப்போது சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு சிலதெல்லாம் வரும், இரும்பலாக இருக்கட்டும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நம்மளுக்கு இது இருக்குது, நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? இரும்பல், சளி, அப்புறம் வந்து உங்களுக்கு தொண்டகர பிறப்புன்றது எல்லாருக்குமே வந்து கோல்டுன்னு சொல்கிறோம்ல, கோல்டு வந்துருச்சுன்னு, அவ்வளோதான் சிம்டமு. இதுக்கும் அதே தான் சிம்டமு. அப்புறம் நீங்கள் என்ன பெருசாக கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஆனால் டாக்டர்ஸ்கிட்ட எப்போ போனோம் நம்ம வயசானவங்களாக இருக்கவங்கன்னா உடனே ஃபஸ்ட்டே போயிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. மீதி பேர்லாம் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக இரும்பல் வந்து ஒரு வாரம் மாலையே இருந்துகிட்டு இருக்குன்னா போய் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்றது வந்து என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் குறையுது, மயங்கி வேறாங்க, அப்புறம் ரத்தம் வருது இருமும் போது. இந்த 4 அறிகுறிகள் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னா தேவையில்லாமல் மக்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும். இப்போ எனக்கு மூச்சு வாங்கிடுமா, அவன் சும்மா அவங்க ஒய்ஃப் திட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் திட்டிருப்பாரு, அதனால கொஞ்சம் மூச்சு வாங்கி உட்காந்துருப்பாங்க, உடனே இந்த மெட்டானிமோ வைரஸ்னால மூச்சு வாங்குதோ அப்படின்னு யோசிக்கிற லேடிஸ் இங்கே இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ரொம்ப அச்சத்து வேணான்றதுனால தான் இட்ஸ் அ மைல்டு ப்ராப்ளம். ரொட்டீனாக பார்க்குற காமன் கோல்ட் மாதிரி பாருங்கள். ப்ராப்ளமாக ஏதாவது ஆச்சுன்னா என்ன நம்புங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட திருப்பி சொல்கிறேன் இங்கே பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்போ நம்ம பயப்படுவோம். இப்போது பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கும். டான்ஸ் Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.